33 சைஸ் ஸ்ட்ரைட் கட் ப்ளவுஸ் எப்படி வெட்டுறதுன்னு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். என் பேர் ரமேஷ். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இன்னோவேஷன் யூடியூப் சேனல். இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் தடவை வர்றீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் ஐக்கான் எல்லாம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதான் ப்ளவுஸோட மெஷர்மெண்ட்டு. ஹைட்டு 14 இன்ச்சு, செஸ்ட்டு 33, பஸ்ட்டு 34, வெயிஸ்ட் 26, ஸ்லீவ் லென்த் 5, ஸ்லீவ் லூஸ் 11 இன்ச்சு, ஆம் ஹோல் 14.5 இன்ச்சு. ஃபஸ்ட்டு 4 இன்ச்சுக்கு ஸ்ட்ரைட்டாக 2 லைன் போட்டுக்குவோம். இந்த லைன் வந்து பேக் பட்டி அடித்து திருப்புறதுக்காக. அதிலிருந்து நம்ம பேக் ஹைட்டை இதில் மார்க் பண்ணிக்குவோம். 14 இன்ச்சு ப்ளஸ் ஷோல்டர் ஸ்டிச்சிங் அலவுன்ஸு 1/2 இன்ச்சு. இந்த 2 லைனையும் ஸ்ட்ரைட்டாக வரைஞ்சிக்குவோம். இது 33 சைஸுங்கிறனால நம்ம ஷோல்டர்லேருந்து செஸ்ட் லைன் 6 இன்ச்சு விட்டுக்குவோம். 6 இன்ச்சில் செஸ்ட் லைனை நம்ம வரைஞ்சிக்குவோம். செஸ்ட்டு வந்து 33 இன்ச்சுங்கிறனால 4ல் ஒரு பங்கு 8.25 இன்ச்சு, அப்புறம் சைடில் ஒரு 1.5 இன்ச்சு. அதை நம்ம அங்கே மார்க் பண்ணிக்குவோம். நெக் வித் வந்து 2.25 இன்ச்சும், ஷோல்டர் வித்து 2.25 இன்ச்சும் போட்டுக்குவோம். அதே அளவு செஸ்ட் லைன்லேயும் மார்க் பண்ணிக்குவோம். ஷோல்டர்லேருந்து செஸ்ட் லைனுக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டுட்டு அந்த கோட்டில் சென்டராக ஒரு மார்க் பண்ணிக்குவோம். வெயிஸ்ட் அளவு வந்து 26 இன்ச்சு, அதை 4ல் ஒரு பங்கு 6.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்குவோம். சைடில் வந்து டாட்டுக்கு 1 இன்ச்சும், சைடில் வந்து 1.5 இன்ச்சு சேர்த்து 2.5 இன்ச்சாக மார்க் பண்ணிக்குவோம். மார்க் பண்ணிட்டு சைடில் வர 1.5 இன்ச்சுக்கு ஸ்ட்ரைட்டாக 2 லைன் வரைஞ்சிக்குவோம். அடுத்தது ஆம் ஹோல் ரவுண்டை வரைஞ்சிக்குவோம். நெக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்குவோம். நெக்கோட வித்து வந்து நான் இதில் எடுக்கலை, ஏன்னா ப்ளவுஸ் ஃபேஸில் வந்து ஸ்டோன்லேயே நெக் டிசைன் போட்டிருக்கு. அதனால் அதுக்காக நான் நெக்கு வந்து இதில் வந்து வெட்டலை. ப்ளவுஸ் பீஸை கட் பண்ணிவிட்டு அதில் வச்சு பேட்ச் பண்ணி இந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நெக்கை வெட்டிக்கலாம். இப்போ பேக் டாட்டுக்கு சென்டராக ஒரு மார்க் போட்டுட்டு அதில் ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்குவோம். பேக் டாட் ஹைட் வந்து 3.5 இன்ச்சு போட்டுக்குவோம். வித்து வந்து 1 இன்ச்சு, அதாவது அந்த லைனுக்கு 2 பக்கம் 1/2 இன்ச்சு போட்டுட்டு டாட்டுக்கு மார்க் பண்ணிக்கலாம். டாட்லேருந்து சைடில் கிராஸாக ஒரு லைன் போட்டுக்குவோம் 4 இன்ச்சுக்கு. அந்த கிராஸ் லைன் வந்து நம்ம டாட் பிடிச்சதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக வந்துடும். அவ்வளோதான், பேக் நம்ம மார்க் பண்ணிட்டோம். இப்போ பேக் பீஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக் வெட்டாமல் கட் பண்ணி எடுத்துக்குவோம். இந்த மாதிரி நெக் வந்து ரெடிமேடாக வர்ற ப்ளவுஸுக்கு நம்ம வந்து நெக்கை கட் பண்ணாமல் அதில் வச்சு பேட்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்டோன் வந்து கரெக்டாக ப்ளவுஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். நம்ம வெட்டிட்டு அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ஆம் ஹோல் வந்து 14.5 இன்ச்சு, அதில் பாதி இலைகள் இருக்கான்னு செக் பண்ணிக்குவோம். இலைகள் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம ஆம் ஹோலை கட் பண்ணிடலாம். ஆம் ஹோலை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. பெருசாகிட்டாலோ சிறுசாயிட்டால் கூட பிரச்சனை இல்லை, வெட்டிக்கலாம். பெருசாகிடுச்சுன்னா ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் செக் பண்ணிவிட்டு வெட்டுங்க எப்போவுமே. இப்போ சைடு மார்க், டாட் மார்க்கெல்லாம் பண்ணிக்குவோம். நெக்குக்கு வந்து ஷோல்டர் லைனில் மட்டும் ஒரு மார்க் பண்ணிக்குவோம். ஸ்ட்ரெயிட் பீஸுங்கிறனால ஸ்ட்ரெயிட்டில் வச்சுட்டு
ஹூக் பட்டிக்கு 1/4 இன்ச்சுக்கு 2 லைன் போட்டுக்குவோம். அந்த 1/4 இன்ச் லைன் வந்து ஹூக் பட்டி ஸ்டிச்சிங் அலவன்ஸுக்காக விடுறது. இந்த 2வது லைனில் பேக் ஃபோல்டிங் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஷோல்டர் லைனை கரெக்டாக அதே இடத்துல வரைஞ்சிக்கோங்க. செஸ்ட் லைனை மட்டும் 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு நெக் வித்தை 1/2 இன்ச்சு குறைச்சிக்குவோம். ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் அந்த மாதிரி குறைச்சிக்கலாம் ஷோல்டர் வித்தை. அப்போ தான் ஷோல்டர் வந்து ட்ராப் ஆகாமல் இருக்கும். ஷோல்டர் ஸ்டிச்சிங் அலவன்ஸை ஃப்ரண்ட்லேயும் நம்ம வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு செஸ்ட் லைனை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்குவோம். செஸ்ட் லைன் வரும்போது 1/2 இன்ச்சு கூட வச்சுட்டு அந்த லைனை கிராஸாக போட்டுக்குவோம். அதே மாதிரி நெக்குக்கும் கிராஸாக லைன் போட்டுக்கலாம். ஃப்ரண்ட் நெக் ஷோல்டர்லேருந்து பஸ்ட் பாயிண்ட் வந்து 9.5 இன்ச்சு, அண்டர் பஸ்ட் வந்து 3.25 இன்ச்சு. போட்டுட்டு இந்த பஸ்ட் லைனையும் அண்டர் பஸ்ட் லைனையும் ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டுக்குவோம். ஓப்பன் சைட்லேருந்து பஸ்ட் பாயிண்ட் வந்து 3.5 இன்ச்சுக்கு 1 பாயிண்ட் கம்மியாக வச்சுக்குவோம். வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுக்கலாம். இந்த பஸ்ட் பாயிண்ட்லேருந்து ஆம்ஹோல் ஆங்கிளுக்கு அந்த ஆம்ஹோல் சைடு வர டாட்டுக்கு லைன் வரைஞ்சிக்குவோம். அந்த ஆங்கிள்லேருந்து கரெக்டாக 1 இன்ச்சு மேலே ஏறி இருக்கணும் டாட்டு. 2 டாட்டுக்கும் டிஃப்ரெண்ட் வந்து 1.5 இன்ச்சு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மேலே வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுக்குவோம். போட்டுட்டு 3/4 இன்ச்சு இருக்கணும் டாட்டு. அதை 2ஆக பிரித்து 2 சைடு மார்க் பண்ணிக்குவோம். இந்த 2 டாட்டுக்கும் டிஃப்ரெண்ட் வந்து 1.5 இன்ச்சு இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ டாட் லைனை வரைஞ்சிக்கலாம். ஆம்ஹோல் ரவுண்ட் வரையும் போது அந்த டாட்டுக்கு ஃபஸ்ட் பாயிண்டில் வரைக்கும் முதல் லைன் வரைஞ்சிக்கோங்க ஷோல்டர்லேருந்து. அப்புறம் கீழே வர லைன் வந்து 2வது டாட் லைன்லேருந்து போட்டுக்குவோம். அப்போ தான் நமக்கு டாட் பிடிக்கும்போது ஏற்ற இறக்கம் இல்லாமல் கரெக்டாக வரும். ஃப்ரண்ட் நெக் டீப் வந்து 6 இன்ச்சு. அந்த 6 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எல் ஸ்கேல் வச்சுட்டு கரெக்டாக 6 இன்ச்சு வரைக்கும் ஒரு கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டுட்டு நெக் ரவுண்டை நம்ம வரைஞ்சிக்கலாம். ஓப்பன் சைடு வர டாட் வந்து பஸ்ட் லைன்லேருந்து 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி ஒரு கோடு போட்டுட்டு இந்த 2 மெயின் டாட்டுக்கும் இதுக்கும் டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 1 இன்ச்சு இருக்கிற அளவுக்கு வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த டாட் வந்து 1/2 இன்ச்சு பிடிச்சா போதும். இந்த லைனுக்கு அங்கிட்டு 1/4 இன்ச்சு இங்கிட்டு 1/4 இன்ச்சு கிராஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்தது ஆம்ஹோலில் நம்ம செக் பண்ணிக்குவோம். ஆம்ஹோலில் செக் பண்ணும்போது ஷோல்டர் ஸ்டிச்சிங் அலவன்ஸையும் டாட் ஸ்டிச்சிங் அலவன்ஸையும் லெஸ் பண்ணிவிட்டு ஆம்ஹோல் ஏலைகால் இருக்குதான்னு மார்க் பண்ணிவிட்டு அந்த ஏலைகால் மார்க்கில் செஸ்ட் லைன் கரெக்டாக வருதான்னு பார்க்கணும். அதாவது 8.25 ப்ளஸ் ஈஸ் அலவன்ஸ் 1 இன்ச்சு சேர்த்து 9.25 இருக்கான்னு பார்க்கணும். கரெக்டாக இருக்குது. அப்போ சைடில் வந்து 1.5 இன்ச்சு மட்டும் போட்டுக்குவோம். பஸ்ட்டு வந்து 1 இன்ச்சு கூடங்கிறதுனால அதை 4ஆக டிவைட் பண்ணும்போது 8.25 பதில் 8.5 வரும். ப்ளஸ் 1 இன்ச்சு 9.5 இன்ச்சு வரும். 9.5 இன்ச்சு போட்டுட்டு சைடில் 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்குவோம்.
இப்போ செஸ்ட் லைனையும் பஸ்ட் லைனையும் அண்டர் பஸ்ட் லைன் வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக வரைஞ்சிக்குவோம். இந்த அண்டர் பஸ்ட் லைனில் வெயிஸ்ட் அளவை 4/1 அதாவது 26ல் 4/1 6 இன்ச்சை மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற அளவை அதாவது 3 இன்ச் இருக்குது, அதை 3.5 இன்ச்சை 2 பக்கம் டிவைட் பண்ணி 1.25 3.5 இன்ச்சு போட்டு மார்க் பண்ணிக்குவோம். அந்த அளவு தான் நம்ம டாட் பிடிக்கணும். இந்த மெயின் டாட்டுக்கு சென்டராக ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. சென்டர் மார்க்கில் வந்து 1/4 இன்ச்சு கீழே இறக்கி மெயின் டாட் மார்க்கில் வர்ற லைனை வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ சைட் லைனையும் வரைஞ்சிட்டு டாட்டுக்கு ரவுண்டு வரைஞ்சிக்கலாம். அவ்வளோதான், ஃப்ரண்ட் பீஸ் வந்து மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃப்ரண்ட் பீஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணும்போது ஓப்பன் சைடு கட் பண்ணுறப்ப அந்த டாட்டுக்கு மேலே அதாவது நெக்லேருந்து அந்த டாட் வரைக்கும் வர லைன் வந்து 1/4 இன்ச்சு கிராஸ் பண்ணி விட்டுக்குவோம். இதிலேருந்து 1/4 இன்ச்சு கட் பண்ணி விட்டுக்கோங்க. அது வந்து நெக் லூஸ் ஆகாமல் இருக்கும், அதுக்காக தான். கட் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்கை வெட்டிடுங்க. டாட் வரைக்கும் நிப்பாட்டிட்டு டாட்டில் வந்து ஸ்ட்ரைட்டாக வெட்டிட்டு மீதி ரவுண்டை எடுத்துக்கலாம். இப்படி நம்ம வெட்டும்போது டாட் பிடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா ஆம்ஹோல் ரவுண்டு வந்து கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி எல்லா டாட்டுக்கும் 2 சைடுமே மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணால் தான் நம்ம டாட் பிடிக்கிற அளவு 2 சைடும் ஒரே அளவாக வரும். அதனால் எல்லா டாட்டுக்குமே 2 சைடு மார்க் பண்ணிக்கோங்க, சைடையுமே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ பேக் ஃப்ரண்ட் வெட்டியாச்சு. அடுத்தது பெல்ட்டு. சைடு ஸ்டிச்சிங் அலவன்ஸ் 2 ஒரே அளவில் இருக்கிற மாதிரி வச்சுட்டு மீதி டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ இருக்கோ அதை வந்து நம்ம மார்க் பண்ணி வச்சுக்குவோம். அதை விட 3/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வர்ற மாதிரி நம்ம பெல்ட்டில் வந்து மார்க் பண்ணணும். பெல்ட்டுக்கு துணி எடுத்துகிட்டு ஸ்ட்ரைட்டாக கீழே ஒரு கோடு போட்டுக்கோங்க. வெயிஸ்ட் அளவில் 4/1 அதாவது 6.5 இன்ச்சு ப்ளஸ் 1.5 இன்ச்சு. இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. சைடு லைனில் வந்து 1/2 இன்ச்சு ரைட் சைடில் கிராஸாக போட்டுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு மார்க் பண்ணிக்கோங்க 2 லைனையும். அதே மாதிரி லெஃப்ட் சைடில் இங்கிட்டு இந்த லைனில் வந்து 1/4 இன்ச்சு லெஃப்ட் சைடு கிராஸாக வரணும். அது மாதிரி இதையும் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு சைடு ஹைட்டை வந்து செக் பண்ணணும். 3/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு செக் பண்ணுங்கள். அதே அளவை இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது 3.25 இருக்குது. நடுவில் வந்து 2.25 வச்சுக்குவோம். இங்கிட்டு வந்து 3.25 வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த பெல்ட் சேஃபுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு முதல் நம்ம செய்ய வேண்டியது ஃப்ரண்ட் பீஸ் எடுத்து பெல்ட் கரெக்டாக இருக்குன்றதை ஸ்டிச்சிங் அலவன்ஸோடு லெஸ் பண்ணிவிட்டு செக் பண்ணிக்கணும். டாட் ஒரு இடத்துல மார்க் பண்ணிவிட்டு மீதி அளவை மார்க் பண்ணிக்கணும். ஸோ கரெக்டாக ஒரு பாயிண்ட் கம்மியாக இருக்குது. இப்போ நம்ம இந்த ஒரு பாயிண்ட் வந்து சைடில் எக்ஸ்ட்ரா வரைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம பெல்ட்டை கட் பண்ணி எடுத்துடலாம். எப்போவுமே பெல்ட்டை வந்து செக் பண்ணாமல் பெல்ட்டை கட் பண்ணாதீங்க.
பேக்கு ஃப்ரண்ட்டு பெல்ட் எல்லாம் வெட்டியாச்சு. அடுத்து நம்ம ஸ்லீவுக்கு இந்த மாதிரி 4 ஃபோல்டு பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஷோல்டரில் ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு அரை இன்ச் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்லீவோட ஹைட்டு 5 இன்ச்சு ப்ளஸ் கீழே வந்து அடித்து திருப்புறதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு அந்தளவு விட்டுக்கோங்க. ஆம்ஹோல் வந்து ஒரு 3.5 இன்ச்சு இறக்கிக்கலாம். அதுக்கும் மார்க் பண்ணிவிட்டு இப்போ எல்லா லைனையும் ஸ்ட்ரைட்டாக நம்ம வரைஞ்சிக்குவோம். 1/4 இன்ச் லைன் 2 வரைஞ்சிக்குவோம். அடுத்து 3.5 இன்ச்சு இறக்கி அதுக்கு ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம். இந்த லைனில் வந்து நம்ம வந்து 6.25 இன்ச்சு மார்க் பண்ணோம்னா கிராஸில் அளக்கும்போது 7.25 வரும். அதை கரெக்டாக வச்சுட்டு சென்டராக ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்லீவ் லூஸ் வந்து 5.5 இன்ச்சு, அதாவது 11 இன்ச்சில் பாதி 5.5 இன்ச்சு போட்டுட்டு சைடில் வந்து 1.5 இன்ச்சு விட்டுட்டு இப்போ ஆம்ஹோல் ரவுண்டு வரையும் போது சென்டராக மார்க் பண்ணியிருக்கல அதை விட 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி வர மாதிரி ஆம்ஹோல் ரவுண்டு வரைஞ்சிக்கலாம். பாதி ரவுண்டு மட்டும் வரைங்க. மீதியை வந்து ஸ்கேலை திருப்பி வச்சுட்டு அந்த லைனுக்கு கீழே இறங்காமல் கரெக்டாக அந்த ஆம்ஹோலை வந்து அந்த லைனில் வந்து சேர்த்துட்டு இப்போ நம்ம ஸ்லீவை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லீவை கட் பண்ணிவிட்டு தான் நம்ம ஃப்ரண்ட் கவர் வெட்டணும். அதனால் நம்ம ஸ்லீவை வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்குவோம். சைடு மார்க்கு சென்டர் மார்க்கெலாம் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் கவரை நம்ம கட் பண்ணிடலாம். சிங்கிளை எடுத்து விட்டுட்டு ஃபஸ்ட் ஹாஃபில் 1/4 இன்ச் கீழே இறக்கிட்டு ரவுண்டு வெட்டிக்கலாம். சென்டரில் வரும்போது கரெக்டாக அந்த மார்க்குக்கிட்ட வர மாதிரி வச்சுட்டு மேலே அப்படியே அந்த மேலே வரும்போது ரொம்ப ஷார்ப்பாக வராமல் ரவுண்டு வர்ற மாதிரி வச்சுட்டு ஃப்ரண்ட்டுக்கு தனியாக மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.